வானதிரப்பறை காற்றினவும் நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். நன்றி திருப்பலியாக சிபிலன் ஏஞ்சல் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த லீனா சைமன் ராஜ், செல்வமேரி என்ற அருமை செல்வி இவர்களுக்கு ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்பனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வாக்கியங்கள் 29 முதல் 39 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினர். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார். அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கிராமின் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார்.
இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்துக்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கிவிட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள், நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22. இறை வார்த்தைகள் 1-14 முடியும். அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன்,
காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணிகளை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் இப்தாவின் அவசர புத்தியை நாம் பார்க்கின்றோம். இப்தா என்ன செய்கிறாரு? ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. என்ன ப்ராமிஸ்? நான் இந்த போரில் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் யாரை முதலில் சந்திக்கிறேனோ அவர்களை நான் உமக்கு பலியிடுகிறேன் என்று. யாரை சந்திக்கின்றார்? தான் பெற்ற ஒரே மகளை அவர் சந்திக்கிறார். அவளுக்கு வேறு மகனோ மகளோ கிடையாது. நாமும் சில நேரங்களில் இப்படி தான் என்ன பண்ணுறோம்? அவசர புத்தியோடு இருக்கின்றோம். அவசரமாக மற்றவர்களை நாம் என்ன பண்ணுறோம்? ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்று நாம் என்ன பண்ணிடுவோம்? நாம் ஈஸியாக மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணிடுவோம். சில நேரங்களில் ஈஸியாக அவசரமாக நாம் என்ன பண்ணிடுவோம்? தவறான முடிவுகளை நாம் எடுத்து விடுவோம். இப்தாவின் கதை நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கின்றது. இரண்டாவது, நற்செய்தி வாசகத்தில் சற்று நமக்கு ஒரு குழப்படியான விஷயங்கள் காண்பிக்கப்படுகின்றது. என்ன விஷயம்? அவர் தன்னுடைய திருமண விழாவிற்கு அழைக்கின்றார், யாரும் வரவில்லை. ரோட்டில் பார்க்குறவங்க நல்லவங்க தீயோரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அதே மாதிரி அவர்கள் கூட்டிட்டு வராங்க. ஆனால் அதில் ஒருவர் திருமண ஆடையை அணியவில்லை என்பதற்காக அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்க? கையையும் காலையும் கட்டி போட்டு எங்கே போடுறாங்க? இருளில் தள்ளுகிறார்கள். அங்கே அழுகையும் என்ன இருக்கும்? அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று போட்டிருக்கிறது. ஏன் அவரை அங்கு தள்ளுகிறார்கள்? திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்கள் வரவில்லை. ரோட்டில் போகிற வரவங்களை கூட்டிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் திருமண ஆடை அணியவில்லை என்று அவரை தூக்கி இப்படி ஜெயிலில் போட்டுடுறாங்க. எதற்காக? என்ன பண்ணணும்? அழைக்கப்பட்டவர்களோ பலர், மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர், கத்தோலிக்கர்களாக இயேசுவின் பிள்ளைகளாக திருமுழுக்கு பெற்றவர்களோ எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான். மொத்தம் பாப்புலேஷனில் எத்தனை பர்சன்டேஜ் கேத்தலிக்ஸ் இருக்காங்க? 1, 2, 3 தான் இருப்பார்கள். எனவே அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். அதை போல உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களோ பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்கர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேனா? திருமண ஆடை என்று இயேசு குறிப்பிடுவது நம்மளுடைய தகுதியுண்மையை தான். தகுதியற்றவர்களாக இருந்தால் நம்மால் விண்ணரசுக்குள்ளும் போக முடியாது, கத்தோலிக்கர்களாக இருக்கவும் முடியாது. எனவே
திருமண ஆடை என்று இயேசு குறிப்பிடுவது நாம் தகுதி பெறும் நிலையை தான் அவர் குறிப்பிடுகின்றார். குருக்களும் சரி, அருட்சகோதரிகளும் சரி, இந்த வெள்ளை ஆடையை அணிந்திருக்கிறோம் என்றால் அது நாங்கள் பெற்ற ஒரு தகுதியுள்ள நிலை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள், பொது குருத்துவத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற அந்த தகுதியுள்ள நிலைமை, அதை நாம் தகுதியுள்ளவர்களாகவே வைத்திருக்கின்றோமா, இல்லை என்றால் தகுதியற்றதாக மாற்றி விடுகின்றோமா? ஊதாரி மைந்தன் சேற்றிலும் என்ன பண்றாரு? சேற்றில் விழுந்து அழுக்காக வருகின்றார். அவருடைய தந்தை அவருக்கு என்ன பண்றாரு? இவருக்கு விலை உயர்ந்த ஆடையை அணிவியுங்கள், ஏனென்றால் இவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று விட்டான். நாமும் சில நேரங்களில் நம்மளுடைய அவசர புத்தியினால இறந்து போகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு நமக்கு திருமண ஆடையை கொடுத்து, இயேசு நமக்கு தகுதியுள்ள நிலைமையை கொடுத்து தகுதியுற்றவர்களாக மாற்றுகின்றார். நான் தகுதி உள்ளவனாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்தும் உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்தும்
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் போக்கும் இறைவனின் இறைவனின் செம்மறியே, செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா, முன்னோருன் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். வாகவே அளித்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. காவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. உன்னில் நான் வாழ்ந்திட வரம் பெற என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீரின்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. நான் வாழ என்னகம் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்தும் விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் திருமண விருந்தில் கலந்து கொள்ள சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமையே தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமையே தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமையே தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் ரட்சித்துக் கொள்ள எங்கள் சர்வேசுரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.